மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொகுதிகள் மறுவரையறை, மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மீது கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அரசினர் தனி தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளபூர்வமாக வரவேற்கிறது, பாராட்டுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1976ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடந்தது. அன்றைக்கு மொத்தமாக இந்தியாவில் 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருந்தன. அதற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது திரும்பவும் அன்றைக்கு இருந்த அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் 543 பாராளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து 25 வருடமாக அதே நிலை நீடிக்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2026ஆம் ஆண்டாகிறது. மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே தொகுதியை இன்றைக்கு அதிகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் அன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு, அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர், அன்றைக்கு இருந்த பொருளாதார சீர்திருத்தம், இவற்றையெல்லாம் வைத்து தமிழ்நாட்டில் அதை முறையாக கடைபிடித்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான வரி மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய நிதி குறைவாக இருக்கு. அப்போ இதையெல்லாம் இந்திய அளவில் தென் மாநிலங்கள் முறையாக கடைபிடித்தாங்க, அதுதான் உண்மை. அவை அந்த அடிப்படையில் இங்க 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது என்று சொன்னால், வருகின்ற 2029ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அந்த அன்னைக்கு என்ன நடைமுறை இருந்தோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, அதே மாதிரி கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த பகுதிகளில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சொன்ன அன்னைக்கு மக்கள் தொகையை வெகுவாக கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வட மாநிலம், இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க அதிகமான மக்கள் தொகை இருக்கு. அப்போ இங்கே ஏற்கனவே சொன்னாங்க, இப்போ இருக்கக்கூடிய தொகுதியில் 50 விழுக்காடு நாங்கள் கொடுத்துருவோம். 50 விழுக்காடு கொடுத்தா இன்னைக்கு நமக்கு 39 தொகுதி இருந்தால் ஒருவேளை 20 தொகுதி கூட்டினா 59 தொகுதியாக வரலாம். ஆனால் அதே சமயம் இங்கே மத்திய அரசாங்கம் சொன்ன எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சிருக்கோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 80 தொகுதி பாராளுமன்றம் இருக்குன்னா அவங்க 40 தொகுதி குடிச்சுன்னா 120 தொகுதி வந்துடும். அப்போ அவங்க ஒருதலைபட்சமாக இன்றைக்கு வாக்கு வங்கிக்காக மட்டுமே அரசியல் பண்ணுறது மாதிரி தான் தெரியுது. அதனால தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இது கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இந்த பில் வந்தபோது இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அன்னைக்கு அந்த பில்லை எதிர்த்தாங்க. 3ல் 2 பங்கு கிடைக்காதனால அந்த பாராளுமன்றத்தில் அது தோற்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சட்டமன்றத்தினுடைய தலைவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாம் கூட்டு பேசினாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இன்றைக்கு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவருடைய வழிகாட்டுதலில் UPA 1, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய அரசு 2010 அன்னைக்கு முதலாக மேல் சபை, நாடாளுமன்ற மேல் சபையில் அங்கே அந்த தீர்மானம் வெற்றி பெற்றது. ஆனால் பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு UPA 1 அன்னைக்கு கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கும்போது 33 விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீட மேல் சபையில் அதை அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வெற்றி பெற்றது.
அதனால எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் தான் செய்திருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து லோக்கல் பாடியை சொல்றோம், உள்ளாட்சி மன்றம். இன்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் என்கின்ற 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து சென்ற மதிப்பிற்குரிய முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு 33% இடஒதுக்கீடு. இன்னைக்கு நீங்க வந்து ஊரக உள்ளாட்சி மன்றத்தில் 50 விழுக்காடு இன்னைக்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. ஒரு டவுன் பஞ்சாயத்துல 18 வார்டு இருக்குன்னா 9 வார்டுல மகளிர் தான் போட்டியிட முடியும். அந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு மாநிலமும் எப்படி இருக்க வேண்டும், மாநிலத்தினுடைய கூட்டாட்சி தத்துவம் உடைந்து விடக்கூடாது என்று தொலைநோக்கு பார்வையோடு தான் பலவிதமான முன்னேற்றமான காரியங்களை செய்தது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய மறுவரையறை 33% மகளிர் இடஒதுக்கீடு. இது இப்போதைக்கு, ஏன்னா வந்து நீங்க ஜாதி வாரியா கணக்கெடுப்பு முடிஞ்சாதான் யார் யாருக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு பட்டியலின மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, பழங்குடியின மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அந்த கணக்கெடுப்பு முடிச்ச பிறகுதான் தெரியும். 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிச்ச பிறகுதான் தெரியும். அதனால இது அவசரமாக இது வந்து தென் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய அளவில் அவசரமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும்னு இன்னைக்கு பிஜேபி அரசு துடிக்குது. அது எந்த காலகட்டத்திலையும் நிறைவேறாது. அப்படி தமிழ்நாட்டு மக்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படி ஏதாவது தவறு செய்தால் இது தமிழகத்திற்கு அணிக்கின்ற அநீதி என்பதுதான் இது மக்கள் நினைப்பாங்க. அதனால ஒன்று சேர்ந்து அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் இதை ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானம் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த அரசினர் தனி தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி கேட்டு அமர்கிறது. நன்றி, வணக்கம்.